புத்திர தோஷம் உண்மையான விளக்கம். திருமணமாகி ஓரிரு ஆண்டுக்குள் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிட்டால் ஜோதிடர் போய் பலன் கேட்கும்போது ஜோதிடர் கூறும் முதல் வார்த்தை, உங்களுக்கு புத்திர தோஷம் உள்ளது. குழந்தை தாமதமாக மட்டும் புத்திர தோஷமா? அது மட்டும் இல்லை, வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் புத்திர தோஷம்தான். புத்திர தோஷத்தின் வகைகள்: குழந்தை பிறப்பே தாமதம் ஆவது, அடிக்கடி கரு உண்டாகி களைவது, குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுவது, உடல் ஊனமாக பிறப்பது, மன வளர்ச்சி குறைந்த நிலையில் பிறப்பது, ஆட்டிசம் ப்ராப்ளம், பிறக்கும் பொழுதே நோயுடன் பிறப்பது அல்லது குறைபாடுகளுடன் பிறப்பது, காது கேளாமை, வாய் பேச முடியாமை, பார்வையின்மை, சக்கரை நோய், பிறந்து பின் சில தீராத வியாதிகள் பாதிக்கப்படுவது, கேன்சர், விபத்து போன்றவற்றில் உடல் உறுப்புகளை இழப்பது அல்லது இறப்பது, பெற்றோர் கண்முன்னே கடன் மற்றும் வேறு பிரச்சனைகளால் பிள்ளைகள் அவதி உறுவது, கஷ்டமான ஜீவனம், குடும்பம், திருமண வாழ்வில் பிரச்சனை போன்றவை புத்திர தோஷமே. சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொலை, கற்பழிப்பு கொலை போன்ற விஷயங்களை சிக்கி தன் கண் முன்னே தன் பிள்ளைகள் ஜெயிலில் சித்திரவதைப்படுவதும் பைத்தியம் அமைப்பில் திரிவதும் புத்திர தோஷமே. திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தையை ஒதுக்குவதும், முதுமையில் ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காம வழியில்லாத நிலையில் அடுத்தவர் கையேந்துவதும் புத்திர தோஷமே. ஒரு புத்திர தோஷம் அறிய முடியுமா? நிச்சயம் முடியும். அது எந்த காலகட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை ஜோதிடத்தின் தசாபுத்தி வாயிலாக கணிக்க முடியும்.